अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 9ஆம் தேதி 2025 புதன்கிழமை, ஆனி மாதம் 25ஆம் திருநாள், மூலா நட்சத்திரம், தனுர் ராசி, சதுர்தசி திதி. ரொம்ப முக்கியமான சூக்ஷமங்களில் இந்த சதுர்தசி திதியும் மூலா நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வீட்டில் பெரியவங்களில் முன்னோர்களில் விபத்தில் இறந்தவர்கள், சூசைட் பண்ணியிருக்கிறவங்க, தூக்கு போட்டு இறந்துருக்கவங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக இறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் திதி சார்ந்த தர்ப்பணங்கள், பிண்ட பிரதானம், படையல் வைப்பது, அவங்கள நினச்சி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எவ்ரி 3rd ஜென்ரேஷன் அந்த டிஎன்ஏ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு பயத்தை கொடுத்தாலும் உண்மை இதுதான். வீட்டில் உங்கள் தாத்தா இல்லை பாட்டன் யாரோ ஒருத்தர் இப்படி இறந்துருக்காங்கன்னா 2 ஜென்ரேஷன் விட்டுடும், 3ஆவது ஜென்ரேஷன் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் வேதங்கள் இருக்குது, வேத அங்கங்களில் இருக்குது. மெயினாக இன்றைய நாள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், இறந்தவர்களுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் பயங்கரமாக வெற்றி பெறும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நாம் செய்யக்கூடிய மூலா நட்சத்திரமும் சதுர்தசி நாளில் பொதுவாகவே நம்ம ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அதை நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள், உங்கள் கடுமையான கடன், அந்த ஆஞ்சநேயருடைய வெண்ணெய் உருகி எப்படி கீழே ஒழுகுமோ அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளும் உருகி பிரச்சனை தீரும். சூப்பரான நாள். அசாத்திய சாதக சுவாமன் அசாத்தியம் தவகின்மத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு. இதை சொல்லுங்க போதும், ஜம்முன்னு இருப்பீங்க. ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம், சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களுக்கு உகந்த நாள். ரிசர்ச் பண்ணுவீங்க உட்காந்து. 2 நாள் முன்னாடி ஒரு கனவு, அந்த கனவில் நீங்கள் BMW காரில் போகிற மாதிரி, சைடில் இளையராஜா பாட்டு, இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு லக் இருந்தால் BMW காரில் போவீங்க, இளையராஜா பாட்டு கேட்பீங்க. அப்படி இல்லைன்னா சாதா காரில் போவீங்க. அந்த டைமில் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ, அந்த கனவுல யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ உங்கள் கூட இருப்பாங்க. இந்த தேஜாவோ பூஜாவெல்லாம் கிடையாது. இது பேர் சூக்ஷமம். அதாவது என்ன நடக்கும்னு நீங்கள் முன்னாடியே யூகித்தீர்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படும். மெயினாக ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள். சித்தர்களை மனசார வணங்கி ஒருவேளை உபவாசம் பண்ணாலும் சரி, கர்ம வினை நீங்கும். அருமையான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகா பெரியவரை மனசார வணங்கினால் போகிறோம், நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், ஜெயம் ஏற்படும். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்க, டக்கராக இருப்பீங்க. ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷன், ஓவர் திங்கிங், சின்ன விஷயமா இருந்தாலும் 10 நிமிஷம் அதை பற்றி திங்க் பண்ணுறது. நேராக போய் லெஃப்ட் எடுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். நேராக போய் லெஃப்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் உட்காந்து இந்த இடத்துலேருந்து லெஃப்டா இல்லை அடுத்த லெஃப்டான்னு ஒரு கன்ஃபியூஷன், இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து திங்க் பண்ணுவீங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக கேட்டு போயிடுங்க, அவ்வளோதான். குழப்பங்கள் மிக அதிகமாக வரும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அதாவது எது கரெக்டாக இருக்கோ அது சரியா இல்லைன்னு தோணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வரக்கூடிய எண்ணத்தை கப்பு சிப்புன்னு ஒரு டப்பாவில் போட்டு லாக் பண்ணிவிட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டு போயிட்டா பிரச்சனையே கிடையாது. நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இந்த நாள் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல்கள் இருக்கும், அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் வீட்லேயும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. விநாயகரை பிடிச்சிக்குங்க. விநாயகர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் கணவர் சொல் பேச்சு கேட்டால் போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் மனைவி சொல்லக்கூடிய ஐடியாவை நீங்கள் கேட்டிங்கன்னா போகிறோம், உங்களுக்கு அவங்க பயங்கரமான மூளையாக இருக்கும். அதாவது இருக்கிறதுலே ஹைலி பவர்ஃபுல் பிளானட், இருக்கிறதுலே ரொம்ப பவர், வலிமை கொண்ட ஒரு கிரகம் எதுன்னு கேட்டால் கேது தான். சாயா கிரகத்துலேயும் சரி, நார்மலான கிரகத்துலேயும் சரி, கேது தான் பவர்ஃபுல். அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரி செய்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் அல்லது பார்ட்னர். அப்போது கேது இவ்வளோ பலமாக இருக்கும் பொழுது 100% என்னால் நீங்கள் நினைக்கிறதோட மற்றவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும்.
ஒரு விஷயம் ஞானத்தினால் புரிந்து கொள்வதற்கும் அறிவினால் புரிந்து கொள்வதற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அறிவு வேற, ஞானம் வேற. இதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. மெயினாக வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் மூலியமாக இன்றைய நாள் பெரிய ஒரு நல்ல தகவல், ஒரு கடிதமும் வரும். உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பயங்கரமாக இருக்க போகிறீங்க. வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு யாரெல்லாம் மெடிசன் இருக்கீங்களோ, சித்த வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களோ, இல்லை அந்த மாதிரி மருத்துவம் எடுத்துன்னு இருக்கீங்களோ நல்லாயிருக்கும். குவாலிட்டி அஷூரன்ஸு, டெக்னிக்கல் டெக்னாலஜி, ஃபின்டெக்கு இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே லேப் வச்சுக்கிறக்கூடிய நபர்கள் அவங்களுக்கும் இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். எல்லார் மேலேயும் டவுட் இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ இவங்க தானோ, இவன் தான் அப்படி பண்ணியிருப்பானோ, இந்த மாதிரி ஆக்சுவலாக என்னென்னா அவங்க பண்ணியிருக்கலாம் அல்லது பண்ணியிருக்காம கூட இருக்கலாம். இன்றைய நாள் உங்கள் இன்ட்யூஷன் பயங்கரமாக வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு வயிறு எரியும். அதாவது கோபத்தினாலேயோ இல்லை பொறாமையினாலேயோ கிடையாது. நான் சொல்கிறது சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். மெயினாக இன்றைய நாள் டேமரிண்டு, அதாவது புளி கட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஓவியம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கிரியேட்டிவ் பேஸ்ட் எந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக இன்றைய நாள் மியூசிக்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம், அதுவும் லைட் மியூசிக் பாடக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் இன்றைய நாள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா பட்டையை கலப்போம். அந்தளவுக்கு திவ்யமாக இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். தெய்வ காரியங்கள் நல்லா நடக்கும். யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீராஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கெமிக்கல் பேஸ்டு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். கயிறு சணல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ஜல்லி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது சிட்டாளு, கையாளு, மேசன், அதாவது எனி கைண்ட் ஆஃப் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். இன்றைய நாள் ரொம்ப உட்காந்து பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வீட்டில் அம்மா கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க, அதனால் டென்ஷன் ஆவீங்க. அதனால் பொறுமை இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. எல்லாத்துலேயுமே ஒரு டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டில் ஒரு நியாயம் இருக்கக்கூடிய நாள். ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது நீங்கள் பாட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தாலும் 2 பேர் வருவாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகும், பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் நின்றோம், ஆனால் இவங்க 2 பேரும் உங்களை விடமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காமெடி சம்பவம் 2 நாள் நடந்தே தீரும். நான் வேண்டான்னு சொல்கிறேன், உன் கதையெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிறேங்கிற மாதிரி எல்லாருடைய கதையும் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி. யூ ஆர் ஆல்மோஸ்ட் லைக் அன் சைக்காலஜிஸ்ட். மற்றவங்களுடைய எல்லா ரகசியங்களும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி நடக்கும். இதெல்லாம் ஒரு விதமாக சுவாரஸ்யமாக இருந்தாலும் உங்கள் வேலையில் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு பிரச்சனையாக இருக்காது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் நீங்கள் பேசவே மாட்டீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்கள் பேசுவது ரொம்ப கஷ்டம். அதுவும் 1 மணி நேரம் ஒரு கதை ஆசிரியர் அப்படியே பயங்கரமாக இந்த ட்ரமாட்டிக்காக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க அல்லது விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வாயை திறந்து அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவன் அப்படியே ஆஸ்காரே அவார்டு தான் அவனுக்கு. பொதுவாகவே விருச்சிகத்தோட கேரக்டரே இதுதான், வாயே திறக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் எதுவுமே இருக்காது. இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா, எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து. அப்போ கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் வாயை திறக்க மாட்டீங்க. சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் இதனாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும். குத்துக்கல் மாதிரி மனுஷன் உட்காந்துருக்கான், வாயை திறந்து பேசுறானா பார்த்தியா அப்படின்னு சொல்லி வீட்டில் உங்களை அன்பாக திட்டுவாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிங்க, தப்பு கிடையாது. ஒரு சில நாட்களில் என்னதான் அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது. இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான
வெற்றிகரமான நாள். சூரியன் குருவுடைய முழு பார்வை சந்திரனின் மேலே இருக்கிறது. வேறு மொழி, வேறு மதம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்களுக்கு அமோகமாக இருக்கும். வெளியூர் போகணுங்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகூலம் இருக்கும். பெரிய பெரிய சன்னியாசிகள், மகான்கள், இவங்களோட தர்ஷனம்லாம் கிடைக்கும். இவங்கெல்லாம் கனவுல வருவாங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மனசு மட்டும் கிடையாது, உடம்பும் ஃபிட்டாக இருக்கக்கூடிய நாள். முழுக்க முழுக்க ஆன்மீகம், வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நைட்டு 1 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் தூக்கம் வராது. உட்காந்து மொபைலில் ரீல் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன், ஒரு இடம் பயங்கர ஃபேமஸ்ஸு, உலகத்திலே கிடையாது, எங்கள் ஊர் சிம்லான்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஏன்னா கேது எப்போ 12ஆம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரமாக மாறுகிறதோ அந்த நாளில் பொதுவாகவே நமக்கு உடம்பு சோர்வு ஏற்படும். அதே மாதிரி தூக்கம் கெடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும். யாரையும் நம்பி இன்றைய நாள் பணம் கொடுக்கக்கூடாது. கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான வழிபாடுகளில் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பொன் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும். உடம்பு பிரச்சனை சார், ஒரே வலி சார், மாத்திரை போட்டுட்டே இருக்கேன், ஒன்றுமே ரெடி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு மொழி பேசக்கூடிய மருத்துவர், அப்படி இல்லைன்னா லவ் மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர், இவர் கூட்டு போகிற இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேறு மொழி, வேறு மதம், வேறு பாஷை பேசக்கூடிய நண்பர் அல்லது நண்பியினால் உங்களுக்கு நிறைய ஏற்றங்களும் பயங்கர சந்தோஷத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் யதார்த்தமாகவே நடக்கும். எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. பொறுமையாக மட்டும் இருந்தால் போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் நிறைய பேருக்கு சுப செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள், சில பேருக்கு காது குத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாரும் கலைஞர்களுக்கு பணம், இல்லைன்னா வேத விற்பனர்களுக்கு தான தர்மங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. சந்திரன் இந்த நட்சத்திரம், கேத்து, குரு பார்வையில் உட்காந்துருக்கனால தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் சும்மா போய் உட்காந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஓடும். இல்லைன்னா அலைச்சல் இருக்கிற மாதிரி, ஒரு தப்பை கண்டுபிடிக்கிற மாதிரி, ரிசர்ச் பண்ணுற மாதிரி, டேட்டாவை அனலைஸ் பண்ணுற மாதிரி, குவாலிட்டியை செக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவர்களுக்கு யோகமான நாள். மற்ற அத்தனை பேருக்குமே இந்த நாள் வேலை போகிறதுக்கு பிடிக்காது. வேலைக்கே போனாலும் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஆனால் இந்த நாள் நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும். ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க. கருப்பாஞ்சநேயர் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கருநீல நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்குமே சூப்பர்னு சொல்ல முடியாது, பரவாயில்லன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே நிம்மதி வேணும், மனசாந்தியாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.